அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாகவே வைகாசி மாதம் துஷ்ட சக்திகளை அழித்த உக்ரசக்தி கொண்ட தெய்வங்களான நரசிம்மர், முருகப்பெருமான் போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடுகளும் தீபாராதனை பூஜைகளும் செய்யும் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் வருகின்ற வைரவருக்குரிய அஷ்டமி தினங்கள் சிறப்பானவை. அனைத்தையும் தீயவற்றிலிருந்து காக்கும் கடவுள்களாக இந்த காவல் தெய்வங்கள் இருக்கின்றனர். அதில் மிக அதிகம் பேரால் வழிபடுவதும் தெய்வமாக இருப்பவர் சிவனின் அம்சமாக ஸ்ரீ கால பைரவர் ஆவார். பைரவரை வழிபடுவதற்குரிய சிறந்த தினங்களில் மாதந்தோறும் வரும் அஷ்டமி தினங்கள். அந்த வகையில் வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதனால் ஏற்படும் பலன்கள் எண்ணில் அடங்காதது. நம் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கும் வழிபாடுகள் செய்வதற்கு சிறந்த தினம்தான் அஷ்டமி தினம் என பெரியோர்களால் கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக அஷ்டமி நாட்களை அனைவரும் தள்ளி வைப்பர். முக்கியமாக அஷ்டமி என்றால் கால பைரவருக்கு உகந்தது. ஆனால் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம். முக்கியமாக இந்த வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி தினம் பைரவர் வழிபாட்டிற்கு சிறந்த அம்சமான தினம். அன்று பைரவரை வழிபடுவதனால் சிவபெருமானின் அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கின்றன. வைகாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி தினம் காலை முதல் மாலை வரையிலும் பைரவருக்கு விரதம் இருந்து மாலையில் அருகில் உள்ள பைரவர் ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபட வேண்டும். முக்கியமாக அவருடைய சன்னதிக்கு சென்று பைரவருக்கு சிகப்பு நிற, அதாவது செவ்வரளி பூ மாலை சாற்றி செவ்வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து நல்லெண்ணெய் தீபமேற்றி பைரவருக்குரிய மந்திரங்களை கூறி மனதார தியானித்து வணங்குவது சிறப்பம்சத்தை தரவல்லது. முக்கியமாக வைகாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவ பெருமானை வணங்குவோர்களுக்கு எதிரிகளால் கடும் தொல்லை ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த தொல்லைகள் நீங்கும். கண் திருஷ்டி, துஷ்ட சக்தியின் பாதிப்புகள், செய்வனை, மாந்திரீக ஏவல்கள் போன்றவை முற்றிலும் ஒழியும். நெடு நாட்களாக உங்களுக்கு வந்து சேராமல் இருந்த பண வரவுகள் கூடிய விரைவில் உங்களிடம் வந்து சேரும். உங்களுக்கு லட்சுமி விடாட்சம் உண்டாகும். வீட்டில் நிலவி வந்த பொருளாதார கஷ்ட நிலை படிப்படியாக நீங்கும். வீண் செலவுகள் ஏற்படாமல் செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். சோம்பல் தன்மை நீங்கி மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உண்டாகும். இதுவே பைரவருக்குரிய சிறப்பம்சமாக இருக்கின்றன. இன்றைய நாட்கள் சிவபெருமானுடைய ஆலயம் செல்வதற்கு அம்சமாக இருக்கும். வைகாசி வளர்பிறை அஷ்டமியில், அதாவது வைகாசி மாதம் வளர்பிறை அஷ்டமியில் இடபாகத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள அம்மைய புராண உமாமகேஸ்வரரை இணைத்து பின்பற்றுவதன் விரதம் இதுவாகும். உலகில் எல்லா மதங்களும் விரதம் என்ற ஒன்றை குறிப்பிட்ட காலத்தில் கடைபிடிக்க வலியுறுத்துகின்றன. ஏனெனில் விரதம் என்பது ஆன்மீகத்தையும் தாண்டிய அறிவியல். வைகாசி மாதத்திற்கு தெய்வ வழிபாட்டிற்கும் பல முக்கியத்துவம் இருக்கின்றன. இம்மாதம் விஷ்ணு, சிவபெருமான், முருகப்பெருமான், நரசிம்மர், அனுமன் வழிபாடு மற்றும் புனித நீராடலுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. புத்தர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமியாகும். இதே நாளில்தான் புத்தர் அரச மரத்தடியில் தவமிருந்த போது ஞானம் பெற்றார். அதேபோல் ஒரு வைகாசி பௌர்ணமியில் இப்பூ உலகை துறந்து மோட்சம் பெற்றார். வியாசர் தங்கள் தமிழ்நாட்டில் அவதரித்த மாதம் வைகாசி மாதம். மேலும் தந்திரேயர் போன்ற தெய்வங்க அவதாரங்கள் வைகாசியில் தான் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. திருஞான சம்பந்தர், சோமாசி மாறனார், நபி நந்தியடிகள், களர்சிங்கர் போன்ற நாயன்மார்களும், நம்மாழ்வார், திருக்கோட்டியூர் நம்பிகள் போன்ற வைணவ பெரியவர்களும் அவதரித்த மாதம்தான் வைகாசி மாதம். காஞ்சி பெரியவர் பிறந்ததும் வைகாசி மாதமே. இந்த வைகாசி மாதத்தில் வளர்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு என்கின்றனர். முக்கியமாக சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு பல விரதங்கள் இருந்தாலும் அதில் முக்கியத்துவமானவை ரிஷப விரதம். இந்த விரதம் அனுஷ்டிப்பதற்கு சரியான காலகட்டம் மற்றும் சூரிய ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் வைகாசி மாதமாகும். வைகாசி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள்
புனித நீராடல்கள், தான தர்மங்கள், விரதங்கள் ஆகியவை மனித வாழ்க்கையில் ஆயுள், செல்வம், புத்திர பேறு, குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்தையும் அளிக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் ரிஷப விரதம் இருப்பது பாவ புண்ணியம் தரும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். வைகாசி மாதத்தில் வரும் மாத சிவராத்திரி, பிரதோஷம் ஆகிய தினங்களில் இந்த ரிஷப விரதத்தை மேற்கொள்வது சிறந்தது. எனினும் வைகாசி வளர்பிறை அஷ்டமியில் இடபாகத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள அம்மையப்பரான உமா மகேஸ்வரரை நினைத்து பின்பற்றப்படும் விரதம் இதுவாகும். அந்த வகையில் வைகாசி வளர்பிறை அஷ்டமியான நாளை, அதாவது இந்த சனிக்கிழமையில் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் சிவபக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ரிஷப விரதம் என்பது சிவபெருமானின் வாகனமாக இருப்பவரும் அவரின் தொண்டராக இருக்கும் ரிஷபமாகிய நந்திதேவர் மற்றும் சிவபெருமானின் ரிஷபாடுரர் என்கின்ற பெயர் அழைக்கப்படும் சிவனுக்கு இருக்கும் விரதம்தான் ரிஷப விரதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் தங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும் செல்வத்தை இரட்டிப்பாகவும் ரிஷப வாகனத்தை அனுஷ்டித்தனர். தற்போதைய காலங்களில் நாடு முழுக்க உள்ள பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியும் பெற இந்த ரிஷப விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர். ரிஷப விரதம் மேற்கொள்ளும் போது காலையில் எழுந்து நீராடிவிட்டு வாசலில் மாக்கோலமிட்ட வேண்டும். பின் நந்தி மீது ரிஷபரூபமாக விற்றிருக்கும் சிவபெருமான் மீது புகைப்படத்தை வைத்து பூ போட்டு வணங்க வேண்டும். பின்பு சிவபெருமானுக்கு விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் காட்டி சிவனுக்கு பிடித்த அரிசியால் செய்த பாயாசத்தை நைவேத்தியமாக படைத்து மனதார சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்ளும் போது மாலையில் சிவாலயம் தரிசனம் செய்ய வேண்டும். இரவில் வெறுந்தலையில் படுத்து உறங்க வேண்டும். விரதம் இருக்கும் நாளன்று காலை முதல் இரவு வரை உண்ணாமல் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால் பழங்கள் சாப்பிடலாம். பின்பு உங்களால் முடிந்த அளவிற்கு அக்கோவில்களில் சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்து அந்த பக்தர்களுடன் சேர்ந்து நீங்களும் பிரசாதங்களை சாப்பிட வேண்டும். பிறகு சிவ சிந்தனையுடன் வீட்டிற்கு திரும்பி சிவனை வழிபட்டு இரவு உணவாக பால் மற்றும் பழங்களை சாப்பிட்டுவிட்டு ரிஷப விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ரிஷப விரதத்தை பற்றி கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளன. ரிஷப விரதத்தை முறையாக அனுஷ்டிப்பவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும், நோய்கள் அண்டாத வாழ்வு உண்டாகும், செல்வ நிலை உயரும், வாகன யோகம் மற்றும் வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் பிரச்சனைகளை போக்க வல்ல விரதம் இது. வாகன விபத்துக்கள் அனைத்தையும் நீக்கும் ரிஷப விரதத்தை முறையாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். இன்றைய நாட்களில் முறையாக காலபைரவரையும் வழிபடலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.